டாக்டர் சந்தியா பெஸ்ட் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பிரபாகரன் சார் வந்திருக்காங்க. சார் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா பற்களுமே ஈறு பிரச்சனை இருந்தது. அதனால அவங்களோட பின்னாடி கடவாய் பற்கள் அவங்க ஏற்கனவே எடுத்திருந்தாங்க. இதனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அவங்களோட முன்னாடி இருக்கிற பற்களுமே கூட ரொம்ப பலவீனமா இருந்தது. நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லா பற்களுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் பற்கள் வந்து நம்ம 3 நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சார் வந்து இப்போ 1 வாரம் பொறுத்து செக்கப்காக வந்திருக்காங்க. சார் இன்னும் 2 நாள் திரும்ப லண்டன் வந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ, இந்த நேட்டிவ் பிளேஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு 20 இயர்ஸுக்கு முதல்ல இருந்து எனக்கு அந்த பார்க்கு பழக்கம், அந்த ஹேபிட் இருந்து, அதுக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்து, அதுக்கு பிறகு நான் யூகே போனதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த பல்லெல்லாம் தானாக ஆடி விட தொடங்கினேன். அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கக்குள்ளே எனக்கு சாப்பிட்றதுக்கு மென்று இதாகிறதுக்கு கெண்ட டோன் எல்லாமே மாறிட்டு, அப்போ பெஸ்ட் லேசர் மூலமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர் யூகேயில் நான் மீட் பண்ணி அவர் மூலமாக இன்ஃபர்மேஷன் எடுத்து பிறகு நான் இந்தியா வந்து இங்கே டாக்டர் மார்கிட்ட காட்டணுன்னு அவங்க எல்லா வகையான ஸ்கேன், 3D ஸ்கேன் எல்லாமே எடுத்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது முழு பல்லும் எனக்கு முழு இதுவும் மாற்ற வேண்டிய வரும், எனக்கு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு அப்படின்ட்டு. அதனால் எல்லா பல்லையும் கலட்டி ஃபுல்லாக இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்லக்குள்ளே இந்த லைஃபே போன மாதிரி ஒரு ஃபீலிங். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டு ரைட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பல்லெல்லாம் பிடிங்கினாங்க. ரெண்டு லைஃப் போன மாதிரி தான் இருந்தேன். சரியான பெயின், அந்த நேரத்தில் உண்மைக்குமே சரியான டிஸ்டர்பாக இருந்தேன் எனக்கு. பிறகு ரெண்டாவது நாள் எனக்கு பல்லு போட்டதுக்கு பிறகு பெயின் தான், முகமெல்லாம் வீங்க, எனக்கு ஒன்றும் சாப்பிட இல்லாத அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஏன் ட்ரீட்மெண்ட் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி ஒன்று இருந்தேன். டேப்லெட்ஸ் தந்தாங்க, டேப்லெட்ஸ் பாவிச்சேன் நான். அதுக்கு பிறகு அந்த பெயின் எல்லாம் போய் ஒரு வித்தின் 1 வீக்கில் நான் உண்மைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மைக்கும் பெஸ்ட் லேசர் வந்து பெஸ்ட் லேசர் தான். ஹார்ட் ஒர்க், டீம் ஒர்க், அவங்க எல்லாமே நல்ல குட் ட்ரீட்மெண்ட். உண்மைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆஃப்டர் 1 இயருக்கு பிறகு நான் பெர்மனன்ட் போட்டேன்னு சொல்லி இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வைஃப் இதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கொள்வாங்க. தேங்க்யூ.